காரைக்குடி சம்பந்தமான ஃபுட் ரிவ்யூ எதுவும் போட மாட்டேங்கிறீங்க. நான் வந்து இதுல ஒரு 25-26 வருஷமா கஸ்டமர். இங்க இதுக்கப்புறம் செகண்ட் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போர்டே கிடையாது. நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடுறீங்களா? நான்வெஜ்ஜா? இப்படியே மீன் மாதிரியே இருக்குங்க. என்ன கவுச்சி அடிக்கல. ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியுடைய லொக்கேஷனாக இருக்கேன். அதாவது குப்பரை கோயில் இருக்கு பாருங்க, அந்த வீதியில நம்ம இருக்கேன். நம்ம ஸ்டார் சிராஜ்ங்கிற சேனலில் வந்து இதை முடிக்க நம்ம ஃபுட் ரிவ்யூங்கிற எதுவுமே கொடுக்கவே இல்லை. எல்லாருமே என்னன்னா காரைக்குடி சுற்றி வளர்ச்சி காமிக்கிறீங்க, காரைக்குடி சம்பந்தமான ஃபுட் ரிவ்யூ எதுவும் போட மாட்டேங்கிறீங்கன்னாங்க. சரி, முதல்ல எடுத்து போடுவோம் அப்படிங்கிற நான்வெஜ்ல இல்லாமல் சைவத்துலேருந்து ஆரம்பிக்கையில் காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மக்களை சைவத்தை பிரிக்க முடியாத ஒரு ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிரசிடென்ட். அப்படிங்கையில வந்து அந்த ஹோட்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹோட்டலில் மொத்தம் 4 பிரான்ச் இருக்கு. 1963 ஆரம்பிச்சு இந்த முடிக்க 53 வருஷம் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூட பார்க்கலாம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 53 வருஷமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இதில் ஒரு 25-26 வருஷமா கஸ்டமர். இங்கே இன்னொன்று ஒரு ஞாபகம், நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கு. 1977 ரஜினி படம் வந்து மனிதன் படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு ராமராஜ் தான் படம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற சமயத்தில் புரோட்டா சால்னாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6-7 பேர் சாப்பிட்டுட்டு இங்கே படத்துக்கு போனோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கும் இங்கே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் பார்க்க போனோம். ஸோ அதோடைய மறக்க முடியாத நிகழ்வு இந்த ஹோட்டலில். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்த்தேன் 1963 ஆரம்பிச்சதுக்கப்புறம் 66க்கு அப்புறம் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் பீட் ஏரியா. ஸோ இது மெயினான ஜங்ஷனில் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு அப்புறம் செகண்ட் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. வாங்க இதையும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பிரசிடென்ட்டுடைய பிரான்ச் 1 பிரான்ச் 2 பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து நம்ம நூறுடி ரோடு இடைப்பு சாலையில் நிற்கிறேன். அதாவது எய்த்தாவில் பார்த்தீங்கன்னா பாண்டி தேட்டர் நேர ஆப்போசிட்ல தான் இந்த நியூ பிரசிடென்ட் சொல்லிட்டு இது 3வது பிரான்ச். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா 99 வந்து இங்கே வெளியில் வச்சிருந்தாங்க. அது 2004 அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளக்க கடை இது பண்ணோன்னே இது உள்ளக்க பெரிய விரிவாக்கம் பண்ணி பெருசாக பண்ணியிருக்காங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். ஆமா, வணக்கம் மாமா. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க. இல்ல மாமா, இனிமே அந்த ஹோட்டல் தான் நம்ம பிரான்ச் 4க்கு தான் போறேன். ஸ்பெஷல் ஐட்டம் தான் ஆரம்பிச்சதா சொன்னாங்க. நீங்க சொல்றத விட பப்ளிக் சொல்லி தான் இப்ப நான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க கூட மாப்பிள்ளைக்கு சொல்லல. இதுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் மாமா எனக்கு. நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹோட்டல் ஆரம்பிச்சு 1963 ஆரம்பிச்சிருங்க. நினைக்க ஒரு 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷமா உங்களுக்கு வந்து காரைக்குடி சிவகங்கை நல்ல பேர். நம்மளுக்கு 63 வருஷம் ஆச்சு. ஓகே, இத்தனை வருஷமா மக்களை எப்படி நீங்க கரெக்டா புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க டேஸ்ட கொடுத்துக்கிட்டு என்ன ரகசியம்? அது அப்பா அந்த காலத்துல இருந்து மக்களுக்கு ஒரு தரமான உணவு வகையில கொடுக்கணும்ட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு தான் அவங்க கிராமத்திலிருந்து வந்தாங்க. சரி, கிராமத்திலிருந்து வந்த உடனே பால் வியாபாரம் பண்ணாங்க. மாடுலாம் வாங்கி கொடுத்து மக்கள்கிட்ட அந்த மாடுக்கு லோன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பால் அவர்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சரி, பால் கோவா, தயிர், பால் வியாபாரம் பண்ணி எல்லாம் ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் சரி, அது ஒரு கடை மில்க் சொசைட்டின்னு வச்சிருந்தாங்க. சரி மாமா. அடிசோலா மில்க் சொசைட்டி, நீருக்கு கொப்படையம்மன் மில்க் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. பிரசிடென்ட்ங்கிற நேம் எப்ப ஆரம்பிச்சீங்க? அவங்க வந்து பிரசிடென்ட்டா இருந்தாங்க கல்லுப்பட்டி கிராமம். கல்லுப்பட்டியில. கிராமத்துல இருந்து அப்பா இங்க இருந்து வந்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஒன்றும் பேர் வைக்காதனால பிரசிடென்ட் அவருக்கு கடை அப்படிங்கிற அந்த பிரசிடென்ட் இருந்ததை வச்சு அப்படியே கடையோட பேரு ரெஸ்டாரண்ட் மாத்திட்டீங்க. சூப்பர், நல்லது மாமா, நல்லது மாமா. இப்போ நம்ம பார்த்த பிரசிடென்ட்லேயே வந்து இது 3வது பிரான்ச்சு. இந்த பிரான்ச் தான் கொஞ்சம் இருக்கிற பெரிய பிரான்ச் இது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கே காலை பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் டிஃபன், மதிய வெரைட்டி ரைஸு, அதுபோல் வந்து இடைப்பலாரம் இருக்கு. ஆனால் இடைப்பலாரம் என்னென்ன போடுறீங்க? புளிப்பணியாரமா? அதுபோக வெள்ளப்பணியாரம் இருக்கு. வெள்ளப்பணியாரத்துக்கு வந்து கார சட்னி வச்சு கொடுத்துருவாங்க. கந்தரப்பா இருக்கு. சிஎம்ங்கிறது ஒன்று போடுவாங்க. அது எந்த டயத்துல கிடைக்குது? கரெக்டா ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும். 4 to எத்தனை மணிக்குள்ள கிடைக்கும்? 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள கிடைக்கும். நிறைய பேருக்கு என்னன்னா இது வந்து ஈவினிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்த டயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா 3 to 4 1 hour தான் கிடைக்கும். அப்புறம் டிஃபன் ஸ்டார்ட் ஆயிரும். பூர்ண குலக்கடைன்னு போடுவாங்க. சரி, பூர்ண குலக்கடை, புளிப்பணியாரம், அந்த எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அந்த டயத்துல டிஃபனும் உங்களுக்கு உண்டு. புரோட்டா இருக்கு, காளான் புரோட்டா, பன்னீர் புரோட்டா. சாயங்காலமே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க? 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது என்னென்ன எத்தனை வகையான வெரைட்டிஸ் நம்மளுக்கு ஸ்பெஷல்? ரைஸ்ல வந்து லெமன் ரைஸ் இருக்கு. சரி, புளி சாதம் இருக்கு,
தேங்காய் சாதம், நெய் சாதம், இது பூரா அதான். ஆமா தயிர் சாதம், புளி சாம்பார், அதுவும் மஷ்ரூம் பிரியாணி பூரா. மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்கும். காலையில அதே மாதிரி நம்ம ஹோட்டல்ல வந்து என்ன சொல்றீங்கன்னா, இங்க வந்து தோசைக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் போட்டு கொடுக்குறா சொன்னாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். இங்க சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊத்துப்பாங்கிறது கரெக்டா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். காலையில வந்து ஆனியன் ஊத்துப்பா இருக்கு. அதுவும் ரவா தோசை, பொங்கல், சாம்பார் வடை, இது வந்து அஸ்யூஷலா உள்ளது, எப்பயும் உள்ளது. ஆனா ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நம்ம காரைக்குள்ளேயே வந்து, அதாவது தமிழ்நாட்டுன்னு சொல்ல போனா நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியால தான் முதல்ல தோசைக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் போட்டு ஆரம்பிச்சது நம்ம பிரசிடென்ட் ஹோட்டல் தான். அந்த பெருமை நம்ம ஹோட்டலுக்கு உண்டு. அப்படிதானே? அப்படி. இப்போ நம்ம இங்க நிறைய பார்சல் செக்ஷனா பார்த்தோம். ஏன் கரெக்டா அவங்க ஒரு 11 மணிக்கு நிறைய பார்சல் பண்றாங்கன்னா, மத்தியான நேரத்தில் கூட்டம் அதிகமா வந்துடும். ஸோ அதனால கட்டுப்படுத்த முடியாது. அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல சப்ளை பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால முன்னாடியே கட்டி வச்சுறாங்க எல்லாமே. அது செக்ஷன் தனியாக ஓடிட்டு இருக்கு. இது பூரா பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், தக்காளி சாதம் இருக்கு. ஆனா இது வந்து எப்படி பிளேட் எப்படின்னா இது 130 ரூபா சார். 130 ரூபா. ஆமா, உங்களுக்கு வந்து வெஜிடபிள் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் இருக்கு, வெஜ் பிரியாணி, தயிர் சாதம் இருக்கு, சாம்பார் சாதம் இருக்கு, சப்பாத்தி, ஆமா சப்பாத்தி, அதுக்குள்ள கிரேவி, மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவி. ஓகே, இது அப்படியே எவ்வளவு ஒரு இது அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து 130 ரூபா. அதுவும் அந்த பேபி கன்சிஸ்டிப்பே அதுல இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்கிக்கலாம். ஆமா, இப்ப நம்ம ஹோட்டல்ல வந்து 4 பிரான்ச்லயுமே டேஸ்ட் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒரு ஹோட்டல்ல அது நல்லா இருக்கு, இந்த ஹோட்டல் சுமாரா இருக்கு, அங்கே இது கிடையாது. கல்லுக்கட்டில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு கம்பன் ஸ்கூல், நம்ம பெரிய இந்த ரெஸ்டாரண்ட், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. இது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதாவது மாமா, நம்ம 4 பிரான்ச்சுக்குமே ஒரு இடத்துல தான் கிச்சன். இப்ப தனித்தனியா பண்றதுல ஒரு இடத்துல ஒரு கிச்சனை போட்டு, நம்ம அந்த காலத்துல இருந்து இல்ல நம்ம அம்மா லேடிஸ்னா எல்லாரும் சேர்ந்து அது பண்றதுனால அதை விட்டு போகாம வீட்டு ஆளுகளே சேர்ந்து சமைக்கிறதுனால இந்த டேஸ்ட்டை கொடுக்குறோம். வயிற்றுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம எதுவும் ப்ரெசன்டிவ் எதுவும் ஆட் பண்ணாம நம்ம வீட்டு முறைப்படி வீட்டுக்கு என்ன பொருள் போட்டு சமைப்போமோ அதே தான் நம்ம போட்டு சமைக்கிறோம். வேற எந்த இதுவும் போட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு இது இருக்குது, வெரைட்டி ரைஸ், டிஃபனா, அதாண்டி நீங்க சைனீஸ் ஐட்டம் போடுறீங்களா, அதுலயுமே டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுலயுமே எப்படி வந்து அயல்நாட்டுடைய இந்த அஜினமோட்டோ இதெல்லாம் போடாம எப்படி நீங்க டேஸ்ட் கொடுக்குறீங்க? அதாவது நம்ம அந்த இது காலத்துல இருந்து வரனால இப்பதானே எல்லாமே டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல மாறுறதுனால பொருள் மாறி இதெல்லாம் பண்ணுது. நம்ம அந்த டயத்துல இருந்து பண்றதுனால அந்த டயத்துல என்ன மசாலா போடுறோமோ அதுதான் நம்ம இப்ப வர நம்ம போட்டு பண்ணிக்கிட்டு சொந்த தயாரிப்பு தான். மசாலா வந்து எல்லாமே பேக்கெட் வாங்குறது எல்லாமே அரைச்சி பண்றதுனால அது கரெக்டா நம்ம இதாகுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது வந்து வெஜிடபிள் சாப்பிட்டா ஒண்ணு சீப் அண்ட் பெஸ்ட், நிறைய பேர் நம்மள்ட்ட சொல்றது அதுதான். இங்க சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாம நிம்மதியா தூங்கி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு ஒரு வேலைக்கு போலாம்பா அப்படிங்கறத நம்மளோட இது. 26 வருஷம் கஸ்டமர் தான். இப்போ நம்ம நிற்கிறது வந்து பெரியார் சில லொக்கேஷனில் நிற்கிறேன். அதாவது கம்பன் ஸ்கூல் தமிழ் தாய் கோயில் இருக்கு பாருங்க, அதுக்கு நேரம் ஆப்போசிட் தான். இது வந்து பிரசிடென்ட் பிரான்ச் 4. இது 2014 ஆரம்பிச்சது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கடைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போர்டே கிடையாது, அதாவது பிரசிடென்ட் நேமே கிடையாது. அவங்களுடைய பாரம்பரிய நேமை வச்சு இங்கே வந்து ஒரு ஹோட்டல், இங்கே பழைய அவங்களுடைய பிரான்ச் திறந்துருக்காங்கிறத தவிர நேம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பிரசிடென்ட் ஹோட்டல் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், வெளியூர்காரங்களுக்குமே தெரியும். ஆனால் போர்டு இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம பிரசிடென்ட் மொத்தம் இருந்தால் அந்த அளவுக்கு மக்கள் வந்து பெரிய பேர் எடுத்திருக்காங்க. வாங்க இதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிரசிடென்ட் 4வது பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சினிமா போர்டு மாதிரி. அதாவது நம்ம சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்க பாருங்க, விசாலமான ஒரு பெரிய 70 mm போர்டு. அது மாதிரி சாப்பாடுடைய மெனுஸ் பூரா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பல வகையான ஒரு மெனுஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலி இடங்கள் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பூரா வந்து ஈவினிங், அதாவது வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ் ஆயிரும், நம்மள ஃபுல் ரஷ் ஆயிரும். ஸோ இன்னைக்கு மதியங்கனால வந்து இல்லை, இதே ஈவினிங் தான் நான் உங்களுக்கு ஈவினிங்கோடைய ஷூட் காமிக்கிறேன். ஃபுல் ரஷ் ஆயிரும். இந்த மெனுஸ் பூரா எல்லாம் தயார் பண்ணுறாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் நீங்களே பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த எந்த வெரைட்டிஸ்லையுமே இந்த 4 பிரான்ச்லையுமே டேஸ்ட்டுங்கிறது இந்த ஹோட்டலில் ஒரு மாதிரி அந்த ஹோட்டல் மாதிரி கிடையாது, ஒரே மாதிரி தான். அவர் கிருபாமாமா சொன்ன மாதிரி கிச்சன் ஒன்று தான், அங்கே இருந்தால் எல்லா மசாலா கொண்டு வராங்க, டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். மக்களே, இப்போ நம்ம காலையிலேருந்து பிரசிடென்ட் ஹோட்டல், ஃபர்ஸ்ட் ஹோட்டல் நம்ம ரோஜா மெடிக்கல் இருக்கு பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் நம்ம பெரியாசில் பக்கத்தில் உள்ள ஹோட்டல் அதெல்லாம் இருக்கிறது பெருசு. அதுக்கப்புறம் ஃபைனலாக 4வது பிரான்ச் இங்கே வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம வரையில் கரெக்டாக மணி 1:30 மணி ஆயிடுச்சு, பசி டைம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிடுவோம். இங்கே மத்தியானம் வந்து வெரைட்டி ரைஸ் மற்ற ஐட்டங்கள் இருக்கு. அது என்ன எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்ப்போம். அண்ணே வாங்கினேன், என்ன இப்போ மத்தியானம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வெரைட்டி ரைஸ் இருக்கு, வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாமே இருக்கு. இது சாப்பிடுங்க, நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடுறீங்களா? நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ல என்ன இருக்கு? நான்வெஜ்னா இப்போ நான்வெஜ் மாதிரியே எல்லாம் சார், வெஜ்ல பியூர் வெஜ்ல நாங்கள் செஞ்சுருக்கோம். ஷாக் ஆகிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இது வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன்.
நான்வெஜ் ஐட்டம் நான்வெஜ் செஞ்சு தரீங்க. ஸ்டைலே நாங்க செஞ்சு அப்படி என்ன ஸ்பெஷல் அதுல என்னென்ன இருக்கு? மட்டன் பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி இருக்கு, ஓகே, மட்டன் சுக்கா இருக்கு, அடடா. பெப்பர் சிக்கன் ஃப்ரை இருக்கு, கிரேவி இருக்கு, செட்டிநாட் சிக்கன் கிரேவி. சைவ ஹோட்டல்ல இது பூரா வந்து அசைவத்துல உள்ள டைப்ல சைவம் செஞ்சு கொடுக்குறீங்க. ரியலா நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஆனா பியூர் வெஜிடேரியன். ஓகே ஓகே, சூப்பர். பெப்பர் ப்ரான் இருக்கு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை இருக்கு. சொல்ல வாய் ஊறுது. ஆமா. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரைங்கிறீல்ல, ஆமா, எனக்கு அது ஒன்று. அந்த ப்ரான் கிரேவியா? ப்ரான் பெப்பர் ஃப்ரை இருக்கு, கிரேவி இருக்கு. ஓகே, பெப்பர் ப்ரான் ஃப்ரை ஒன்று, அந்த ஃபிஷ் கறி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். வேற எதுவும் ரொட்டி எதுவும் இருக்குங்களா? ரொட்டி இருக்கு, நான் இருக்கு. நான் ஒரு செட் நான் பண்ணாங்க. ஓகே, பட்டர் நானா பிளைன் நானா? பிளைன் நானே போதும். ஓகே, கொண்டு வாங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஓகே, பட்டர் நான். ஓகேண்ணா. வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, இஞ்சா ஃப்ரெஷ் ஃப்ரையா? சூப்பர். பெப்பர் ப்ரான் ஃப்ரை, பெப்பர் ப்ரான் ஃப்ரை. ஓகே, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி. பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன். ஒரு செகண்ட் பயந்துட்டேன் சொல்லையில, அப்படியே நான் லைவா நான்வெஜ்ஜுக்கே போயிட்டேன். ஸோ நான்வெஜ் டைப்ல பண்ணியிருக்கீங்க. ஆமா, சூப்பர். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட வந்து இங்கே வந்து வெஜிடேரியன் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பியூர் 100% வெஜிடேரியன் ஹோட்டல் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி இல்லை வேறு ஏதாச்சும் சாப்பிடலாம் தான் வந்தது. இங்கே வந்த பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக நான்வெஜ் டைப்பில், அதாவது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வஞ்சர ஃபிஷ்ஷு, ப்ரான் ஃப்ரை, செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்கிற மாதிரி நான்வெஜ் ஹோட்டலில் என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதே சேம் டேஸ்ட்டில், அதே மெட்டீரியலில், அதே சைஸில் நம்ம வெஜிடேரியனாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ சொன்னோம்னா வாய் ஊறிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட வந்து வெஜிடபிள் பிரியாணி கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம் நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து பிளைன் நான் தான் சொன்னேன். அன்னை வந்து அவருடைய கூடுதல் பாசத்தில் பட்டன் நானா போட்டு விட்டாரு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். செட்டிநாடு கிரேவியில் சிக்கன் கிரேவி வந்து ஆரம்பம். சிக்கனில் வெஜிடேரியன். புரட்டி புரட்டி எடுத்து லைட்டாக ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். சான்ஸே இல்லை. இது கிட்டத்தட்ட வெஜிடேரியன் வந்து செட்டிநாடு கிரேவி, அதாவது நான்வெஜ் கிரேவி எப்படி இருக்குமோ அதே டைப்பில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. மாற்றமே இல்லைங்க, 100% நான்வெஜ் மாதிரியே இருக்கு. பியூர் வெஜிடேரியன் தான். ஓகே, அடுத்து நம்ம செட்டிநாடு கிரேவி சாப்பிட்டு பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு மாற்றமே இல்லை, அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கு. அடுத்து வஞ்சர ஃபிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு லைட்டாக லெமனை புரிஞ்சுக்கிடுவோம். என்ன காயில் செஞ்சுருக்கான்னு தெரியல, பட் கிட்டத்தட்ட ஒரு வஞ்சர மீனை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கலரோட அதே மீன் மாதிரியே இருக்கு. பா, அப்படியே மீன் மாதிரியே இருக்குங்க. என்ன கவுச்சி தான் அடிக்கல, மீனுக்குள்ள கவுச்சி வாடை வரணும் அதுதான் இல்லை. அப்படியே வஞ்சர மீன் மாதிரியே தான் இருக்கு டேஸ்ட். சூப்பர். ஓகே, இப்போ வந்த 3 மெனுவில் வந்து நம்ம ரெண்டுமே செட்டிநாடு சிக்கன் கிரேவி, வஞ்சர ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்து வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை. ஆனால் சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பா, சான்ஸே இல்லை. அப்படியே ரால் எப்படி இருக்குமோ சாப்பிடல, அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. எனக்கு சைஸுமே அப்படியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரசிச்சு தாங்க பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது என்ன காய் நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட வந்து ராலை நடுவில் சைஸ் பண்ணலாம் எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அண்ணே முத்தனே இங்கே வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இது வந்து கண்டிப்பாக வந்து நான் இது நான்வெஜ் இல்லை சைவம் தான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான்வெஜ் டைப்ல சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலி செட்டிநாடு கிரேவின்னு சொன்னீங்கல்ல, சிக்கன் கிரேவி. இது என்னென்ன இது எனக்கு புரியல, எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. காளானா என்னது இது? இந்த சோயா, கடல் பாசி, இந்த காளான், கேரட் எல்லாமே மிக்ஸ் தான் இந்த இதெல்லாம். ஆனா அதுல வந்து நம்ம கடையோட மசாலாக்கள் இதெல்லாம் போட்டு செட்டிநாடு சொன்னாங்க சொந்த தயாரிப்புன்னு சொன்னாங்க. நம்ம சொந்த தயாரிப்பு தான். மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து பிரசிடென்டோட சொந்த தயாரிப்பு தான். சாம்பாரா இருக்கட்டும், கிரேவி, குருமா எல்லாமே வந்து நான்வெஜ் சொன்னீங்கல்ல. இப்போ நீங்க வந்து வெஸ்டர்ன் சொன்னாதான் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து நான்வெஜ் உடைய டேஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த சைஸ், அதோடைய மெட்டீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த இறால் நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல, சில இறால் முழுசா போடுவாங்க, சில இறாலை 2ஆ கட் பண்ணி எடுத்துட்டு போடுவாங்க. இதெல்லாம் அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா. அந்த ஒரு வளவு எல்லாமே அதே மாதிரியே இருக்கு. சரி, இது என்னண்ணா, இது எப்படி இது என்ன இது? இதுல வந்து பேசிக் வந்து சோயா, சரி, கடல் பாசி வந்து உங்களுக்கு இந்த ஜெல் மாதிரி தான் இருக்கும். கடல் பாசி அது கொஞ்சம் எல்லாமே வந்து புரோட்டீன் ஐட்டம். ஆமா. சூப்பர், டேஸ்ட் அப்படியே இருக்கு. அடுத்து இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சிக்கன் கிரேவி, நம்ம இது காளான் ஃப்ரைக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட சைஸையும் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் எப்படி கட் பண்ணுவாங்க, ஆமா. அதே சைஸில் அப்படியே தான் இருக்கு. டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% அதே மாதிரி தான் இருக்கு. இது இதில் செய்கிறாங்க. இதுவுமே வந்து பேசிக் வந்து சோயா தான். சோயா தானே? ஆனா இதுல வந்து மிக்சிங் வந்து இந்த பாதாம், முந்திரி, கேரட், காளான் எல்லாமே இதுல மிக்சிங். இதுவும் ஃபுல் ப்ரோட்டீன் தான். அந்த லேயர் கொண்டு அதே மாதிரி தான் அப்படியே தான் இருக்கு. இந்த மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மீனுக்கு மேலே தோல் வரும் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கு. அப்படியே குழந்தைங்க லேடிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. சூப்பர்ண்ணா, சான்ஸே இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சா இந்த டிஷ் எல்லாம்? ஆமா. நம்ம தான் இந்த பரவாயில்ல, நம்ம சென்னை போய் ரவுண்ட் அடிச்சதுனால இங்கே வர முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பியூர் 100% வெஜிடேரியனுடைய பிரசிடென்ட் ஹோட்டல் வந்து நான்வெஜ் டைப்ல பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. அருமையா இருக்கு. சூப்பர்ண்ணா. வேற இது போக வேற என்னென்ன இருக்கு எக்ஸ்ட்ரா? இது மாதிரி டைப்ல வேற என்ன வச்சிருக்கீங்க? இதே மாதிரி நான்வெஜ் டைப்ல கிரேவி ஐட்டம் இது எல்லாமே இருக்கு. இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வெஜ்லயே பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ல வந்து இந்த சிக்கன்ல போடுற மாதிரி சாசி லாலிபாப், 65 இந்த மாதிரி லாலிபாப், அந்த மாதிரி சாசி லாலிபாப் போடுறோம். ட்ரம் ஸ்டிக் அந்த மாதிரி அதுவும் பண்றீங்க? பண்றோம். டிராகன் பன்னீர், ஹனி பன்னீர், லெமன் பன்னீர், ஜப்பான் பன்னீர், சரி எல்லாமே போடுவோம். ஓகேண்ணா. ஜப்பான் பன்னீரோட கொண்டு வர டேஸ்ட் பாக்குறீங்க? ஓகே, கொண்டு வாங்க, பண்ணிடுவோம். நம்ம இந்த ஃப்ரை சாப்பிட்றோம், இல்லாட்டி வந்து அந்த பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றோம். இது எதுவாக இருந்தாலும் இதை தாண்டி கிரேவி இருக்கும் பாருங்க. அது வெஜிடேரியனாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், அதில் வந்து வெஜிடேரியனா காய்கறிகளுடைய அந்த சுவை தன்மை வந்து அதனுடைய கிரேவியில் இறங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ்லேயும் உள்ள அந்த மீட்டில் சிக்கனில் உள்ள வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சத்து அது டேஸ்ட்டு கூட குழம்புல இறங்கிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் அந்த குழம்பு பிடிக்கிறது நம்ம மீன் குழம்பு அதை பீஸை எடுத்ததுக்காக குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்போம், கிரேவி ட்ரை பண்ணி பார்ப்போம். கிரேவியில் நல்லா எல்லா மசாலா தண்ணியும் சூப்பராக இறங்கியிருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரியவங்களும் சின்ன பிள்ளைக்கு சாப்பிடலாம். ரொம்ப ஊங்குற மாதிரி உறப்பு கிடையாது, ரொம்ப நார்மலான காரம் தான் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான்வெஜ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டுங்க. அதுக்கு வந்து இடியப்பம், தோசை, இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரியே வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து நான்வெஜ் டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து வேறு புது ஆள்கிட்ட யாராவது சொன்னாங்க கண்டிப்பாக இது வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லாமல் சும்மா சொல்லி கூட்டு வந்தோம்னா இது நான்வெஜ் சாப்பிட்றோம்னா நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த லெவலில் டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரை சம்மந்தப்பட்ட இதாக வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு முழுசாக எப்படி தெரியும்னா, வெள்ளைச்சோறு வாங்கிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே தெரியும். இல்லை அப்படின்னா தயிர் சாதம் வாங்கிக்கிறது. தயிர் சாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெப்பர் கிரேவி இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் முழுசாக அப்படியே தெரியும் நம்மளுக்கு. சூப்பர். சொன்ன ஐட்டம் வந்துருச்சு. ஆனால் அப்புறம் என்னென்ன இது வந்து ஜப்பான் பன்னீர் சார். ஜப்பான் பன்னீரா? ஆமாம். ஓகே, சூப்பர். ஜப்பான் பன்னீர் இது குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சரி. ஜப்பான் பன்னீர். ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்டாக ஃபுல்லாகவே வந்து மில்க், முந்திரி இந்த மாதிரி அந்த மாதிரி போகும். எத்தனை பீசஸ்னா இருக்குங்க இதில்? இதில் வந்து ஒரு 10-11 பீஸ். நல்லா இருக்கு. மக்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காரைக்குள்ள வந்து பிரசிடென்ட் ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஹோட்டலில் இருந்து இப்போ கடைசியாக உள்ள நம்ம கம்பன் ஸ்கூல் தமிழ் தாய் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட் முடிக்க வந்து பார்த்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா வர வழியில் ஒவ்வொரு தருவத்தில் அது நிறையா குடிச்சதுனால ஃபுல் வெரைட்டிஸ் பார்க்க முடியல. ஒரு 4 வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதுலேயும் சரி, நம்ம அதாவது பாண்டியத்துக்கு ஆப்போசிட் உள்ள ரெஸ்டாரண்ட்லேயும் வெரைட்டிஸ் நைட்டு தான் நிறையா இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ என்னால் காட்ட முடியல. உங்களுக்கு வந்து ஈவினிங் டைத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். பார்க்க ஃபுல் ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் சந்திப்போம். பாய். நான் உங்களுக்கு காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ்.